ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 2027 பப்ளிக் எக்ஸாமினேஷனில் எந்தெந்த கொஷின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா? தமிழ் மீடியம் எனக்கு தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் மீடியம் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சரியா? டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஒயர், ஓகேவா, ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஒயர், சரியா, வேறு ஒயர் இல்லை, டக்குன்னு அந்த அடாப்டர் இந்த டேட்டா கேபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் ஒயர்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கரண்ட் கீழே மேலே போகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிடணும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறது மொத்த கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். என்ன கண்டுபிடிச்சோம்னு கேட்டிங்கன்னா B = μ0I/2πa அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதை பேஸ் பண்ணி சம்ஸும் நமக்கு கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இதே ஸ்ட்ரெயிட் ஒயரை ஒரு சர்க்குலர் காயில் நம்ம பெண்டு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு, ஒரு சர்க்குலரை நான் பெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அப்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நான் டயக்ராமை ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஒயர் தான் அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், சர்க்குலராக மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதில் போகிற கரண்ட் ஐ தான், மாற்றமே இல்லை. ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் லென்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே. சின்ன ஒரு பர்டிகுலர் லென்த், சின்ன லென்த்துன்னு என்ன சொல்லுவோம், டிஎல், உங்களுக்கே தெரியும் இல்லையா, டிஎல் செலக்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? சென்டர்லாம் நமக்கு தெரியும். ஸோ சர்க்குலர் அப்படின்னா ரேடியஸ் இருக்கணும் இல்லையா, ரேடியஸ் டயாமீட்டர்லாம் உங்களுக்கு தெரியும். ரேடியஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை நான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த காயிலேருந்து சம் டிஸ்டன்ஸ் சொல்லி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு இடத்துல பாயிண்ட்டுக்கு பேர் வச்சாச்சு, பி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் போகிறதுனால நம்ம ஒரு சின்ன எலமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த லைனை ஜாயின் பண்ணுங்க, அதுதான் டிபி. அதே போல் இங்கேருந்து நமக்கு ஒரு பாயிண்ட் லைன் கிடைக்கும் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணுங்க, அது என்னது, அதுவும் டிபி தான். ரைட்டா? இப்போ நம்ம இந்த டிபியை நம்ம அப்படியே வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஈக்குவேட்டர் லைன்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இப்படி இருந்தாலும் சரி இல்லை இப்படி இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணோம், அதை ரெண்டு காம்பனண்ட் இப்படி ஒன்றாவும் இப்படி ஒன்றாவும் நம்ம 2 காம்பனண்ட்டாக பிரிச்சிருப்போம். வெர்டிக்கல் அப்படின்னா சைன், ஹரிசாண்டல் அப்படின்னா காஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. அப்போது இது வந்து என்னது, வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சிட்டேன், ரெண்டு பக்கமாக பிரிச்சிட்டோம். டிபி சைன் ஃபை, டிபி காஸ் ஃபை. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டாக பிரிச்சிட்டோம், டிபி சைன் ஃபை, இன்னொன்று என்னது ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து டிபி காஸ் ஃபை. பிரிச்சாச்சா? ரைட். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆர்ஜினா ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க, அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து இசட்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த லைனுடைய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய டயக்ராம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, ஆப்போசிட் டு ஈச் அதர், ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் மீதி இருக்கும். என்னது, இந்த டிபி சைன் ஃபை மட்டும்தான் ரிமைனிங் டேர்ம். ரைட். இவ்வளோ தான் டயக்ராமில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ பயட் சாவர்ட்லா சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க, டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π I dl sin theta by r ஸ்கொயர் இன்டூ கே கேப். இசட் ஆக்சிஸ் அப்படின்னு என்ன வரணும், கே கேப் தானே, எக்ஸ் அப்படின்னா ஐ கேப், ஒய் அப்படின்னா ஜே கேப், இசட் அப்படின்னா கே கேப், யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். அப்போது இந்த லைனுக்கு அப்படியே எக்ஸாக்ட் டைரக்ஷன் பாருங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் டைரக்ஷன், ரெண்டுமே மேலே போகுது. அப்படின்னா யூனிட் வெக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கே கேப். புரிஞ்சிருக்கும், புரியுதா? ரைட். இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடிய டயக்ராம் விஷயம். ஸோ இதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 1/2 மார்க் கண்டிப்பாக உண்டு. ரைட். இப்போது சப்போஸ் இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி, சைன் 90யோட வேல்யூ நமக்கு நல்லா தெரியுமே, சைன் 90யோட வேல்யூ என்னது அப்படின்னா 1. கரெக்டு தானே? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், அப்போது dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π, so I dl divided by r square into k cap எழுதலாமா? கரெக்ட் தானே? அப்போ என்ன ஆயிடுச்சு, சைன் 90யோட வேல்யூ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டோம், அதாவது பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி அப்படின்னா என்ன ஆகிடும், நமக்கு இதுதான் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா இவங்க மட்டும்தான் மீதி இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஸோ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, என்னுடைய ரிவர்ஸ் ஃபார்மேட் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பி வெக்டார்னு இருந்திருக்கும், அதுதான் இப்படி எழுதிட்டு இருக்கோம். சரியா? டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஸோ டிபி வெக்டார் சைன் ஃபை. சரியா? என்ன இருக்குது, டிபி சைன் ஃபை தான் நமக்கு மீதி இருக்குது. ஸோ அது வெக்டார் அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம் என்னது, இது மட்டும்தான் நமக்கு மீதி இருக்குது, அதாவது டிபி சைன் ஃபை. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வெக்டார் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைன் ஃபையோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது சைன் ஃபை நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஸோ ஃபை எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இதுதான் கரெக்டு தானே? இதான நமக்கு சைனோட வேல்யூ. ஸோ அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆப்போசிட்டோட வேல்யூ சைனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? ஸோ நான் டேரெக்டாக எழுதுறேன். 6 தானே இருக்குது, டிவைடட் பை ஹைப்போடெனியஸ் சைடு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குது? இந்த 6 இருக்குது. ரைட்டாக ஹைப்போடெனியஸ் என்ன சொல்லியாச்சு? 6 நம்ம சொல்லிட்டோம். 6 நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தீரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்தாகரஸ் தீரம். ஸோ யூஸிங் பித்தாகரஸ் தீரம். பித்தாகரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீரமாக கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஹைப்போடெனியஸ் அப்படிங்கிறது என்னது? இது. அப்போது ஆர் ஸ்கொயர். ஆப்போசிட் சைடுனா இது. அப்போது ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அதாவது ரேடியஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இது ரேடியஸ் தானே. ஸோ இதுவும் ஆர் தான், இதுவும் ஆர் தான். அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது? இசட் ஸ்கொயர். கரெக்டாக? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர். இப்போது நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் வேணும். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் அனுப்பிடுங்க. அப்போ எப்படி கிடைக்கும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த ஆர் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கலாமா? இதில் ஃபிட் பண்ணுங்கள். அப்போ என்ன எழுதலாம்? சைன் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. புரியுதா? இது என்னது? இப்போ சைன் ஃபை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது சைன் ஃபையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த சைன் ஃபை எடுத்துகிட்டு போய் இதில் ஃபிட் பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் தானே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ டைரெக்டாக நான் பி வெக்டார்னு எழுதிக்கிறேன். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிபி தானே இருக்குது. டிபியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இங்கே டிபிக்கு மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஸோ அதை அப்படியே எழுதுங்க. என்ன இருக்குது? μ0/4π I dl டிவைடட் பை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. நல்லா தெளிவாக பார்க்கணும். μ0/4π அப்படியே எழுதிட்டேன். இந்த ஐடியலும் அப்படியே எழுதிட்டேன். ஆனால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. அதை அங்கே எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். முடிஞ்சிச்சா? டிபி மட்டும்தான் எழுதியிருக்கோம். நல்லா தெளிவாக கவனிக்கணும். இந்த டிபிக்கு இந்த வேல்யூ நம்ம அப்படியே எழுதியிருக்கேன். பக்கத்தில் இன்னொன்று என்ன இருக்குது? சைன் ஃபை இருக்குது. சைன் ஃபையோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அந்த கை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்போ சைன் ஃபைக்கு என்ன இருக்குது? ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு இந்த கே கேப். அவ்வளோதான். கிளைமேக்ஸ் பக்கமாக வந்தாச்சு. சரியா? கவனிங்க. அப்போ μ0/4π ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் முடிஞ்சு போச்சா? லென்த் எலமெண்ட் எல்லாம் டிஎல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை மட்டும் நல்லா தெளிவாக கவனிக்கணும். இங்கே பவரில் என்ன இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது பேஸ் ஈக்குவல்னா பவர் ஆட் பண்ணுவோமா? 1 + 1/2 நல்லாவே தெரியும். 3/2 தான். ஏன்னா இதை ஈக்குவட்டல் பிளேன்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆக்சுவலாக இடத்துல டிபி தான் வரணும். ஏன்னா இன்டெக்ரல் பண்ணி நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ரைட். இப்போ இன்டெக்ரல் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு இன்டெக்ரல் போடுங்க. இங்கே ஒரு இன்டெக்ரல் போடுங்க. அப்போது டிபி இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டார்னு கிடைக்கும். சரியா? என்ன கிடைக்குது? பி வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாமா? கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் வெளில தூக்குங்க. என்னென்ன கான்ஸ்டன்ட்? μ0I/4π கான்ஸ்டன்ட். சரியா? μ0I டிவைடட் பை 4π கான்ஸ்டன்ட். வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவும் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ ஓகே. மீதி இருக்கிறது என்னது? ஸோ இந்த μ0/4π எவ்வளோ வந்துருச்சு? இந்த ஐயும் வந்துருச்சு. இந்த லென்த் எலமெண்ட்டை கடைசி எழுதிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் இதுவும் டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்ட் தானே. அதையும் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவர்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 நமக்கு கிடைக்கும். சரியா? இன்டெகிரல் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் என்னென்ன இருக்குன்றது எழுதிக்கலாம். μ0I/4π எழுதிட்டேன். இந்த பேஸ் ஈக்குவலாக இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்? பவர்ஸ் ஆட் பண்ணி 3/2 போட்டுட்டேன். மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது. டிஎல் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே கேப். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டைமை வெளில தூக்கிடலாம். ஸோ வெளியில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். அதே போல் ஒருவேளை இந்த இசட்னுடைய வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ்
இசட்டோட வேல்யூ 0வா இருந்தால், அதாவது இந்த டிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக சென்டர்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இசட்டோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாறும், ஸோ இன்டெக்ரல் ஆஃப் மியூ நாட் ஐ பை கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம் ஓகேவா, சாரி. ஸோ மியூ நாட் ஐ டிவைட் பை 4π கான்ஸ்டன்ட். இன்னொன்று என்ன கான்ஸ்டன்ட், இது வேல்யூ வந்து 0 தானே. அப்போ இசட்டோட வேல்யூ 0 அப்படின்னா என்ன ஆகிடும், அதாவது இங்கே எழுதுற பாருங்க, இசட்டோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா r² ஹோல் பவர் 3/2ன்னு இருக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ மீதி என்ன இருக்கும், r³ தானே இருக்கும். அதுதான் இங்கே எழுத போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா r³ ஓகேவா. மேலே ஒரு r இருக்கா, அதையும் வெளில எடுத்துருங்க. அப்போ உள்ள என்னதான் சார் மீதி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த dl மட்டும்தான் மீதி இருக்கும். ஸோ அந்த யூனிட் வெக்டர் k ரைட்டா. ஓகே, இப்போ இதில் ஒரு ஆரை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், ஸோ மியூ நாட் ஐ டிவைட் பை 4πr. இப்போ இதை நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், நமக்கு டிஎல் இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்கும், எல் தானே கிடைக்கும். ஸோ எல் அப்படிங்கும் போது அதனுடைய லென்த் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2πr. என்ன சார் 2πr அப்படின்னா இந்த ஒயர், இந்த ஒயர் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஒயர் தான் நான் சர்க்குலர் ஷேப்பில் பெண்டு பண்ணேன். அப்போது இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ, சாரி இது சர்க்குலராக நிற்க மாட்டேங்குது, இதனுடைய சுற்றளவு தமிழில் சொல்லணும் அப்படின்னா இதனுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ தான் என்னது 2πr. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 2πr k ரைட்டா. இப்போ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே r² இருக்கு இல்லையா, சாரி ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆறு கேன்சல் ஆயிடுச்சுன்னா r² வந்துடும் ரைட். ஸோ பைக்கு ரைட் டேர்ம் கேன்சல், 4க்கு 2 கேன்சல், அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 2 இருக்குமா, இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் அவுட் கேன்சல். அப்போ மீதி என்ன சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை, ஸோ 2 இருக்குது 2r மட்டும்தான் நமக்கு இதில் எல்லாம் இருக்குது மீதி இருக்கும் இன்டூ இந்த k. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மியூ நாட் ஐ டிவைட் பை 2r இன்டூ k அப்படின்னு வந்துடும். ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரே சுற்றி தானே இருக்குது, அப்போ ஒரு காயில். ஸோ இதே மாதிரி காயில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது மாதிரி நிறையா சுற்றி இருப்பாங்க, ஏகப்பட்ட டேர்ன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து என்னது காயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மியூ நாட் n ஐ டிவைட் பை 2r இன்டூ k. ஸோ யூனிட் வெக்டார் அது நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னது பி வெக்டாருக்கு இன்னொரு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைக்கணும், புரியுதா. ஒருவேளை இசட்டோட வேல்யூ 0 பண்ணலை அப்படின்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டேட்டா அப்படியே நம்ம எழுதிட்டு வரணும், புரியுதா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன் சரியா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் தமிழ் மீடியம் ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் வாங்கணும், 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக கண்டினியூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கு புரியும் சரியா.